வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கூண்டோடு அதிமுகவில் இருந்து வெளியேறும் மாவட்ட நிர்வாகிகள் 40 மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். மேலும் அவர்கள் சி.வி. சண்முகத்திற்கும் எஸ்.பி. வேலுமணிக்கும் ஆதரவாக செயல்பட்டதால் இரவோடு இரவாக தற்பொழுது வரை எஸ்.பி. வேலுமணிக்கும் மாவட்ட செயலாளர் பதவி கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் பதவி மட்டும்தான். அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டும்தான். மன்னிப்பு கடிதம் கொடுத்த பிறகும் கூட எடப்பாடியின் கோபம் இன்னமும் தணியவில்லை என்றால் இது அதிமுகவின் வெற்றிக்கு ஒருபோதும் உதவாது. மக்கள் அதிமுகவை வெற்றியடைய வைக்க முயற்சிகளை மேற்கொண்டு தற்பொழுது வரை அதில் தோல்வி மட்டும்தான் கண்டுள்ளார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மறைந்த முதல்வர்கள் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் இவர்களது திட்டங்களையும் எடப்பாடி நேரடியாக கொண்டு செல்லாமல் செல்லும் இடமெல்லாம் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படங்கள் மட்டும் பெரிதாக வைத்து ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் புறக்கணித்து விட்டார் எடப்பாடி என்பதை செங்கோட்டையன் அவர்கள் அன்றைக்கே கூறியிருந்தார் கோவையில். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை அதிமுக தனது வசம் இருக்க வேண்டும். தனக்கு அதிமுக மிகப்பெரிய அளவிலான ஒரு குடும்ப சொத்தாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தனது குடும்ப உறுப்பினர்களையும் அதிமுகவிற்குள் கொண்டு வர முயற்சிகளையும் மேற்கொண்டார். அதிமுகவை எடப்பாடி கைப்பற்ற நினைத்தார், அதில் வெற்றியடைந்து விட்டார். ஆனால் அதிமுகவை தேர்தலில் வெற்றியடைய அவரால் முடியவில்லை. மக்களும் சரி, அதிமுகவின் உண்மையான தொண்டர்களும் சரி, மனதளவில் சோர்வடைந்து விட்டார்கள். அதிமுக என்பது மிகப்பெரிய பேரியக்கமாகத்தான் ஜெயலலிதா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது கூட அவர்களது நினைவில் இருந்திருப்பது என்ன தெரியுமா? முதல்வராக நாம் பொறுப்பேற்று விட்டோம். இந்த அதிமுக என்ற பேரியக்கத்தை தோல்வியை நோக்கி சென்றாலும் கூட பரவாயில்லை, துரோகிகள் உருவாகிடக்கூடாது, அதிமுக தீயவர்களது கைகளில் சிக்கிவிட கூடாது என்பதுதான் அவர்களது மனதில் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் நினைத்தது போல்தான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுக பேரியக்கம் என்பதை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். அதில் ஒற்றுமை மட்டும்தான் என்றைக்குமே நிலைத்து நிற்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்திருந்தால் ஓபிஎஸும் சரி, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகழேந்தி, ஏன் தற்பொழுது சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள் கூட கட்சியிலிருந்து விலகியிருக்க முடியாது. அனைவரையும் ஒருங்கிணைத்து தற்பொழுது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு மிகப்பெரிய அளவிலான எதிர்க்கட்சியாவது வந்திருக்கலாம். எடப்பாடியின் சுயநலத்திற்காகத்தான் தற்பொழுது வரை அதிமுக பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது. மக்களும் புறக்கணித்து விட்டார்கள். கூண்டோடு அதிமுகவின் நிர்வாகிகள் வெளியேற தயாராகிவிட்டார்கள். ஏனென்றால் அரசியல் களம் தமிழ்நாட்டில் ஒரு புது மாற்றத்தை உருவாக காத்து கொண்டிருக்கின்றது. 60 வருடங்களுக்கு பிறகு அண்ணா அவர்கள் எப்படி காமராஜர் அவர்களை எதிர்த்து புதிய ஒரு சகாப்தத்தை தொடங்கினாரோ, தற்பொழுது மீண்டும் இளைஞர்களது கையில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாகுவதற்கு ஒரு கால சூழல் ஏற்பட்டுள்ளது. இதை கச்சிதமாக எடப்பாடி பயன்படுத்தினால் மட்டும்தான் அதிமுக என்ற பேரியக்கம் தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்கும். இல்லை என்றால் நிச்சயமாக இந்த இளைஞர்களது அரசியலில் அதிமுக காணாமல் போவதற்கு கூட அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கிறது. அதை எடப்பாடி உருவாக்கிவிடக்கூடாது என்பதை நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம் என்று மாவட்ட செயலாளர்கள் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? விஜய் அவர்கள் புதிய கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் முதல்வராக வந்துவிட்டார். திமுக ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி அவர்களது கைக்கு வந்துவிட்டது. தற்பொழுது அவர்தான் எதிர்க்கட்சியின் தலைவராக இருக்கிறார். 3வதாக சீமான். தற்பொழுது இளம் தலைமுறையினர்களை நோக்கி அவரது கவனம் சென்று கொண்டிருக்கிறது. 4வதாக அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது பாஜகவில் இருந்து விலகி புதிய கட்சியையும் இயக்கத்தையும் தொடங்கி தற்பொழுது எதிர்வரக்கூடிய தேர்தலை சந்திக்க உள்ளதாக அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளார். இப்பேற்பட்ட ஒரு போட்டி தமிழ்நாட்டில் அடுத்த வரக்கூடிய தேர்தல்களில் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது எடப்பாடியால் என்ன செய்துவிட முடியும்? எடப்பாடிக்கு அடுத்து சொல்லும் அளவிற்கு அதிமுகவில் பெயர்கள் இருக்கிறதா? முக்கியமான தலைவர்களது பெயர்கள் இருக்கிறதா?
ஏனென்றால் எடப்பாடிக்கு அடுத்து இருக்கக்கூடியது KP முனுசாமி அவர்கள்தான் துணை பொதுச் செயலாளர். அவரும் வயது மூப்பின் காரணமாக செயல்படுகிறார். 2031 சட்டமன்ற தேர்தல் வந்தபொழுது KP முனுசாமி அவர்களுக்கு நிச்சயம் 80 வயதை தாண்டியிருக்கும். எடப்பாடிக்கு 75ற்கு மேல் வயதாகியிருக்கும். இவர்களால் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியுமா? நிச்சயமாக கடினம்தான். இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிமுகவில் இளம் தலைமுறையினரை ஏன் எடப்பாடியால் உருவாக்க முடிய தவறிவிட்டது? அதிமுகவில் இதைத்தான் தற்பொழுது CV சண்முகம் அவர்கள் கடுமையான கோபத்துடன் பேசியிருந்தார். செல்லும் இடமெல்லாம் நீங்கள் மட்டும் பேச வேண்டாம், இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்கள். ஜெயலலிதா அவர்கள் எப்படி வாய்ப்புகளை உருவாக்கினார் என்பது நாம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். பெண்களது வாக்குகள் 1% கூட திமுகவிற்கு விழுந்துவிடக் கூடாது என்பதற்கான ஒவ்வொரு அறிவிப்புகளும் பேட்டிகளும் இருந்திருக்கும். ஆனால் திமுகவை எதிர்த்து களப்பணிகளை உங்களால் மேற்கொள்ள முடியாத காரணத்தினால்தான் தற்பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட உங்களால் இழக்க நேரிட்டது என்று CV சண்முகம் அவர்கள் கூறி அதிமுக மீண்டும் 2ஆக பிளவுபட்டது. வேறு வழியில்லாமல் மீண்டும் CV சண்முகத்தின் ஆதரவாளர்களை எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் சென்று விட்டார்கள். ஆனால் இப்பொழுதும் கூட அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபத்தின் உச்சத்திலேயே இருக்கிறார். இன்னமும் அவர் சமாதானமாகாமல் இருக்கிறார். இதனால் கிளை நிர்வாகிகள் தங்களது ஒட்டுமொத்தமான அரசியலிற்கு வெளியேறும் விதமாக அவர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள். அப்படி ராஜினாமா செய்தால் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகள் ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகினால் ஒட்டுமொத்த அதிமுகவின் நிலைமையை தலைகீழாக மாறிவிடும். எல்லா இடத்திற்கும் எடப்பாடி சென்று பார்க்க முடியாது. கிளை நிர்வாகிகள் தான் அதிமுகவின் மிக முக்கியமான தூண்கள். அவர்களை பொறுத்தளவிற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு தான் எடப்பாடியை நம்பகத்தன்மையாக வைத்திருக்கும். ஆனால் அவர்களை தற்பொழுது கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய வகையில் எடப்பாடி வைத்துவிட்டார் என்ற கோபமும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை இன்னமும் பல தோல்விக்குத்தான் கொண்டு செல்வார் என்று CV சண்முகமும் விஜயபாஸ்கரும் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். ஒரு சில நாட்களில் கூண்டோடு அதிமுகவின் நிர்வாகிகள் கட்சியிலிருந்து வெளியேறுவார்கள் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதிமுகவை உருவாக்கிய ஜெயலலிதா அவர்களும் சரி, MGR அவர்களும் சரி, இப்பேற்பட்ட ஒரு சூழலை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டிருக்கவே மாட்டார்கள். முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறுதான் இப்பேற்பட்ட ஒரு தோல்விற்கும் அதிமுக தோல்விக்கு பல முன்னுதாரணமாக அதிமுகவில் ஆட்சிக்கு வந்த பிறகு மாற்றியமைத்துள்ளது. ஆனால் இப்பொழுது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இனி வரக்கூடிய எதிர்காலம் இளைஞர்களில் மாறிவிட்டால் கூட்டத்தில் ஒரு கட்சியாக மாறிவிடுமோ என்ற அச்சமும் தற்பொழுது உருவாகியுள்ளது. எடப்பாடி இப்பொழுதாவது மனம் திருந்தி பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். இல்லை என்றால் நிச்சயம் நாங்கள் கூண்டோடு வெளியேறுவது உறுதிதான் என்று கிளை நிர்வாகிகள் தெரிவித்திருப்பது சரியா தவறா என்பதை உண்மையான அதிமுகவின் ஒவ்வொரு தொண்டர்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.